தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுட்டோரியல் டெக் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம Camtasia சாஃப்ட்வேர் மூலிமா இன்ட்ரோ வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் தமிழ் டுட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் லைப்ரரின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்ட்ரோஸ்னு இருக்குது பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். எந்த இன்ட்ரோ பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இன்ட்ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட் டு டைம்லைன் அட் ப்ளே ஹெட்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைம்லைனில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முறை ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணுறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து அன்குரூப் ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் எடிட் பண்ணால் போதும். அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் டுட்டோரியல்ஸ் டெக்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு, ஸ்டைலு, சைஸு, கலர்ஸு இதிலே இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு வேணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. இங்கே கலர்ஸ் வேணுன்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே அப்படியே இது மூவ் பண்ண அங்கே கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறது பாருங்கள். தேவையான கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலைன்மெண்ட்டு வந்து இது ரைட்டு, லெஃப்ட்டு, சென்டர் எல்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணால் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது டெக்ஸ்ட்டினுடைய எஃபெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல். இந்த இன்ட்ரோ வந்து ப்ளே ஆகும்போது அந்த டெக்ஸ்டினுடைய இன்ட்ரோ வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இருக்குது பாருங்கள். ஃபேட் இன், ஃப்ளை இன், க்ரோ. இதில் தேவையான அனிமேஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப்பு. உங்களுக்கு வந்து அந்த இமேஜிலிருந்து அந்த டெக்ஸ்ட் வரணுமா இல்லை டெக்ஸ்ட் மட்டும் வரணுமான்றது இதில் சூஸ் பண்ணிக்கலாம். மூவ்மெண்ட்னு இருக்குது பாருங்கள். இதில் தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பவுன்ஸ் ஆகி வரணுமா டெக்ஸ்ட்டு, இதில் ஸ்மூத்து, ஸ்ப்ரிங்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோரிங், அதில் வந்து ஸ்டைலு இதுலேயும் நிறைய அதே ஸ்டைல்ஸ் தான் இருக்குது. தேவையான சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட், வீடியோ முடியும் போது அந்த டெக்ஸ்டினுடைய எஃபெக்டை வந்து இதிலே கொடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட்டாக நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ டெக்ஸ்ட்டு மட்டும் எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து மியூசிக் கொடுக்கணுனாக்கா மியூசிக் கொடுத்துக்கலாம். இங்கேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ட்ராக்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதில் தேவையான மியூசிக்ஸை வந்து அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிவிட்டு ஆட் பண்ணணுன்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வீடியோலாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டைம் லைன்லலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்ட்ரோவும் சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரோ டெம்ப்ளேட்டு செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைம்லைன் அட் ப்ளே ஹெட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளே ஹெட்டில் வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் 2 டெக்ஸ்ட்டு இருக்குது. இதில் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான டைட்டில் கொடுக்குறீங்க.
தமிழ் டுட்டோரியல்ஸ் டெக். அதே மாதிரி கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுடைய வெப்சைட் ஏதாவது இருந்தாக்கலாம் வெப்சைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா தமிழ் சேனல்னு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் இதெல்லாம் வேணாங்களா இங்கே ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி தேவையான ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஒன்ஸ் இன்ட்ரோ டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை வந்து ரெண்டரிங் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் டாப்பில் ஷேர்னு இருக்கும், லோக்கல் ஃபைல், இதில் சைஸு செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து வீடியோனுடைய டைட்டில், அடுத்து வந்து ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து ரெண்டரிங் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டரிங் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃபைலில் ஸ்டோர் ஆகிக்கும், அந்த வீடியோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கல கமெண்ட்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.